இங்க தொடர்ச்சியா மத்திய அரசு இந்த மழை வெள்ள நிவாரணங்கள்ல செயல்படவே இல்லை. முழுக்க முழுக்க களத்தில் இறங்கி மக்களை காப்பாற்றியது முதற்கொண்டு இப்போ நிவாரணம் நிதி கொடுக்கறதுல தொடங்கி இப்போ மத்திய அமைச்சர் வர வரைக்கும் எல்லா பணிகளையும் மத்திய அரசு தான் செய்து கொண்டிருக்கிறது. மாநில அரசு செயல்படவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான இந்த பிம்பம் வலிந்து உருவாக்கப்படுகிறதா அல்லது உண்மையிலே கள யதார்த்தம் அதுதானா? அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசிய அந்த வார்த்தைகள்ல 5 படைகளை குறிப்பிட்டார்கள். என்டிஆர்எஃப், ஏர்ஃபோர்ஸ், ஆர்மி, நேவி உள்ளிட்ட படைகள் எல்லாம் சேர்ந்து 5049 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு அவரு ரொம்ப துல்லியமான ஒரு கணக்கை சொன்னார். ஆனா அந்த பிரஸ் மீட்டினுடைய தொடக்கத்தில் அவர் சொன்னது 40,000க்கும் அதிகமானோர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில அரசின் உதவியோடு அப்படின்னாரு. 5049 பேர் தான் உங்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் படைகளால் மீட்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் மீதம் இருக்கும் 35,000 பேரை மீட்டது இந்த மாநில அரசு தான். மேலும் இப்ப வைக்கக்கூடிய இந்த வானிலை ஆய்வு மையம் மீதான விமர்சனம் என்பது ரொம்ப புதுசெல்லாம் கிடையாது. கன்ஸ்ட்ரக்டிவான கிரிட்டிசிசம் அப்படின்றதெல்லாம் தாண்டி போயிருச்சு. ஏன்னா 1/1/2022 தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒவ்வொரு முறையும் மழை வெள்ளம் வரும் பொழுது அதனை கணிப்பதில் பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. 1 மணி நேரம் 2 மணி நேரத்திற்கு முன்னதாக கிடைக்கின்ற தகவல்களை வைத்துக்கொண்டு எங்களால் உடனடியான மீட்பு பணிகளை துரிதப்படுத்த முடியவில்லை. ஆகையினால் சென்னையில் இருக்கக்கூடிய ரீஜனல் மெட்ரோலாஜிக்கல் சென்டரை அப்கிரேட் பண்ணுங்க அப்படின்னு 1/1/2022 கடிதம் எழுதியாச்சு. அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்லாம் ஏற்கனவே வைத்தாயிற்று. கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம்க்கு என்ன பதில் வந்தது அப்படின்னா இதுவரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கவில்லை. ஏற்கனவே இருந்த அந்த ரேடார் இருக்கு இல்லையா, அந்த ரேடார் டோப்ளர் ரேடார் உலகத்திலேயே மிகச்சிறந்த ரேடார் என்றெல்லாம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கிளைம் பண்ணிட்டார். அந்த ரேடார் 2018 சென்னையில சேதமடைந்தது. 2018 சென்னையில இருக்கிற டோப்ளர் ரேடார் மட்டும் இல்ல, ஜெய்ப்பூர்ல இருக்கிற டோப்ளர் ரேடார் சேதமடைந்தது, மும்பையில் இருக்கிற டோப்ளர் ரேடார் சேதமடைந்தது. இந்த சேதத்தை சரி செய்வதற்கு டோப்ளர் ரேடாருக்கு எஸ்டிமேட்டட் அமௌண்ட் வந்து 30 லட்சம். இந்த 30 லட்சம் செலவு பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அந்த பேரிங் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்றாங்க. அதற்கப்புறம் இஸ்ரோவின் துணையோடு புதிய திட்டங்களை உருவாக்கி 5 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டு 2022 தான் அது புதிய ஒரு விஷயமா இன்ஸ்டால் ஆச்சு. மறுபடியும் ரீஇன்ஸ்டால் பண்றாங்க அந்த டோப்ளர் ரேடார். அப்ப 5 வருஷத்துக்கான டேட்டா வந்து நம்மள்ட்ட ஒரு பிழையான டேட்டாவா இருக்கிறது. ஏன்னா அதனுடைய லைன் ஆஃப் சைட்ல இருந்து அதனுடைய அக்யூரசில இருந்து எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. 5 வருஷம் பிழையான டேட்டாவை வச்சுட்டு 6வது வருஷத்துல ஒரு துல்லியமான டேட்டாவை வானிலை ஆய்வு மையத்தால கொடுக்க முடியாது. நிறுவனங்களை குற்றம் சாட்டுகிறோம் என்று சொல்கிறார்கள். இல்ல, முதல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றத ஒத்துக்கிட்டா மட்டும்தான் மக்களுக்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க முடியும். அப்போ வானிலை ஆய்வு மையத்துல அப்கிரேடிங் தேவை அப்படின்றத ஒத்துக்கிட்டு இதை இன்னும் சீர்படுத்தும் முயற்சிகளை எடுத்தால் மட்டும்தான் இது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். சீர்படுத்துறதுக்காக நீங்க ஒரு நிதி ஒதுக்குறதா பட்ஜெட்ல சொன்னீங்களே, கருவிகள் வாங்கணும்னு இவ்வளவு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செஞ்சீங்களே, அந்த பணம் எல்லாம் எங்கன்னு கேக்குறாங்க. இந்த ஒதுக்கீடு கருவிகள் வாங்குறது இதை பற்றிய நிர்வாக முடிவுகளை முதலமைச்சர் அறிவிக்கட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த மோதல் அப்படின்ற இது பார்வை இருக்கு இல்லையா, மாநில அரசும் ஒன்றிய அரசும் மோதிக்கொண்டே இருக்கிறது, 2 பேரும் சண்டையிட்டு கொண்டே இருக்கிறார்கள்னு. அதுல நிர்மலா அவர்கள் சொல்லும் போது ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. நேஷனல் டிசாஸ்டர்னு அறிவிக்க முடியாது அப்படின்ட்டாரு. சரி, என்னவா பண்ணலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்கிற உள்துறை அமைச்சக அதிகாரிட்ட அவர் மைக்க நீட்டுறாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, லோக்கல் டிசாஸ்டரா அறிவிக்கிறதுக்கு ப்ரொவிஷன் இருக்கு, எஸ்டிஆர்எஃப் படி நீங்க லோக்கல் டிசாஸ்டரா அறிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. ஒன்றிய உள்துறை அமைச்சகத்தினுடைய வெப்சைட்லயே லோக்கல் டிசாஸ்டர்னு சர்ச்ல போட்டோம்னாலே தெளிவா வரும். என்ன வரும் அப்படின்னா 12 வரையறுக்கப்பட்ட பேரிடர்கள், வெள்ளம், புயல், தீ உள்ளிட்ட பேரிடர்கள் எல்லாம் வரையறுக்கப்பட்ட. அதற்கு மீறி இப்ப பஞ்சாப்ல பார்த்தோம் அப்படின்னா அங்க வயல் வரப்புகள்ல தீ பிரச்சனை இருக்கும், அது லோக்கல் டிசாஸ்டர். இப்ப டெல்லியில இருக்கக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன் அப்படின்றது அது லோக்கல் டிசாஸ்டர். ஆனா சென்னையில வந்து இருக்கிறது ஃப்ளட், சென்னையில வந்திருக்கிறது சைக்ளோன், தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசியில வந்திருக்கிறது ஃப்ளட். இது ரெண்டுமே வரையறுக்கப்பட்ட டிசாஸ்டர்ஸ். அப்ப இது அடுத்த கட்டமா என்ன அப்படின்னா கலாமிட்டி ஆஃப் சிவியர் நேச்சர் அப்படின்னு அறிவிக்கணும், அல்லது டிசாஸ்டர் ஆஃப் ரேர் சிவியாரிட்டி அப்படின்ற அறிவிக்கணும். அதன் அடிப்படையில தான் நம்ம பேரிடர் நிர்வாக நிதியிலிருந்து நம்ம கோரிக்கை வைக்கிறோம். எஸ்டிஆர்எம்எஃப், என்டிஆர்எம்எஃப்னு 2 இருக்கு. இந்த எஸ்டிஆர்எம்எஃப் அப்படின்றது ஸ்டேட் காம்போனன்ட். அந்த ஸ்டேட் காம்போனன்ட்டுக்கு ஒன்றிய அரசு உறுதியளித்த தொகை தான் 900 crores. 300 crores ஸ்டேட் போடணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி, இன்றைய பேலன்ஸ் எவ்வளவு இருந்தாலும் சரி, இவங்க இந்த அமௌண்ட்டை கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா இதை அரியரா கேரி ஓவர் பண்ணி அடுத்த வருஷம் கொடுக்கணும். சோ எப்பயுமே அந்த பேலன்ஸ்ன்றது மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதையும் எப்படி செலவு பண்றது? இப்பதான் இவ்வளவு கோடி வந்துருச்சு இல்ல, இதுல 10,000 ரூபாய் கொடுக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க. ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிலீஃபுக்கு எஸ்டிஆர்எம்எஃப்ல இருந்து 40% மேல செலவு பண்ண கூடாதுன்றதான் பாயிண்ட் நம்பர் 1.
ரெஸ்பான்ஸ் அண்ட் ரிலீஃபுக்கு 40% மேல பண்ணக்கூடாதுன்னா கிரேசியஸ் ரிலீஃப் எப்படி 10,000 ரூபாய் கொடுக்க முடியும்? கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதியில இவ்வளவுதான் ஒதுக்க முடியும்னு ஏற்கனவே இருக்கிற எல்லாருக்கும் கொடுங்க, ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கும் கொடுங்கன்னா அதற்கான திட்டங்களை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. கூடுதலா இன்னொன்னு அரசியல் விமர்சனமா மாத்துறது யாரு அப்படின்னா உள்துறை அமைச்சக அதிகாரியும் மற்றும் நிர்மலா சீதாராமன் அவர்களும் தான் அரசியலா மாத்துறாங்க. இது எல்லாமே பேரிடர் மேலாண்மை சட்டத்துல ஆவணங்களாக சட்டமாக இருக்கக்கூடியது. ஆனா இங்க வார்த்தை பிரயோகங்கள்ல யார் முன்னாடி வந்து களத்துல இறங்கி வேலை பார்த்தது, யார் இதையெல்லாம் செய்தது, யார் களத்துக்கு நீங்க தென் மாவட்டங்களுக்கு போக வேண்டிய முதலமைச்சர் இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு போனார், அவருக்கு முன்னதாக மத்திய குழு தென் மாவட்டங்களுக்கு போயிருச்சு அப்படின்னு சொல்றதும், அமைச்சர் தொடர்ச்சியாக இது போன்ற விமர்சனத்தை யார் வீட்டு பணத்தை கேட்கிறோம் அப்படிங்கிற தொடர் விமர்சனங்களை முன்வைப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளுக்கு இடமளிக்காத வகையில் அரசியல் நடக்கிறதுங்கிற குற்றச்சாட்டை வைக்கிறார். முதலமைச்சர் களத்துக்கு போகணும் அப்படின்றது ஒரு ஆதங்கத்தின் குரலா, ஒரு ஏக்கத்தின் குரலா, மக்களோட நீங்க நிக்கணுமேன்ற குரலா வந்திருக்குதா அப்படின்னா அப்படி வரல. அது இந்தியா கூட்டணியை டார்கெட் பண்றதுக்கான ஒரு பாயிண்டா தான் கன்வே பண்றாங்களே தவிர இப்ப அரசியல் காரணத்துக்காக போறவரை பிரதமர் மோடி ஏன் சந்திக்க வேண்டும்? பிரதமர் அலுவலகம் என்ன போனோடனே கதவை தட்டி உள்ள நுழைஞ்சு பார்க்கக்கூடிய அலுவலகமா? அப்படி அல்ல. அதுக்குன்னு ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி தான் அங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் பார்க்க முடியும். அப்ப அதுவும் முன்னரே திட்டமிடப்பட்ட ஒன்றுதான். அதன் காரணமாக தான் போயிருக்கிறார். கூடுதலா இங்க முதலமைச்சர் போகல அப்படின்றதுனால யாருமே போகல அப்படின்றது உண்மைக்கு புறம்பான ஒரு தகவல். ஏன் அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் 17ஆம் தேதி வெளியிட்டு இருக்கக்கூடிய அறிக்கையில 17ஆம் தேதிக்கு முன்னாடியே 4 அமைச்சர்கள் போயிட்டாங்க. தங்கம் தென்னரசு உள்ளிட்டவர்கள், அப்பாவு அவர்கள் நேரில் பார்வையிட போயிட்டாரு, மனோ தங்கராஜ் நேரில் பார்வையிட போயிட்டாரு. இப்ப இதை தாண்டி கூடுதல் பொறுப்போடு இன்னும் சில அமைச்சர்களை உள்ள அனுப்புறாங்க. யார் யாரு அப்படின்னா ராஜகண்ணப்பன், உதயநிதி ஸ்டாலின், ஏவாவேலு, பி மூர்த்தி ஆகிய 4 பேரும் உள்ள போறாங்க. கனிமொழி அவர்கள் ஏற்கனவே உள்ள இருக்கிறாங்க. ஞான திரவியம் உள்ள இருக்கிறாரு, அப்துல் வஹாபு உள்ள இருக்கிறாரு. அப்ப மக்கள் பிரதிநிதிகள் எல்லாருமே நேரடியான களத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. ஆனால் என்டிஆர்எஃப் ஏற்கனவே வந்துருச்சு அப்படின்னு சொல்றதுக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட எந்த டேட்டாவும் கிடையாது. ஏன்னா எஸ்டிஆர்எஃப் எப்ப போச்சுன்றதுக்கு முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்கிறார். 17ஆம் தேதி 16ஆம் தேதி நைட்டு மழை ஆரம்பிக்குது, 17ஆம் தேதி தான் பெருமழை, 17ஆம் தேதி காலையிலேயே எஸ்டிஆர்எஃப் போர்ஸ் அனுப்பப்பட்டு விட்டது. அதற்கு பிறகுதான் என்டிஆர்எஃப்ல இருந்தும் ஆர்மியில இருந்தும் வரிசையாக ஆள் வராங்களே தவிர ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸும் ஸ்டேட் மினிஸ்டர்ஸும் போறதுக்கு முன்னாடி அங்கு எந்த ஒன்றிய அமைச்சர்களும் ஒன்றிய அதிகாரிகளும் ஒன்றிய பறையும் வரவில்லை. பதில் சொல்லு திரு எஸ் ஜி சூர்யா. இப்போ இது இப்படியான ஒரு கலை யதார்த்தம் இதுதான். ஆனா சொல்லப்படும் போது அங்க யாரும் போகல, மாநில அரசு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல, அவர்கள் கண்டுகொள்ளவில்லை, கைவிட்டு விட்டார்கள், முழு பொறுப்பையும் மத்திய அரசு தான் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு மக்களை காப்பாற்றியது அப்படிங்கிற தொடர்ச்சியாக இதை மீண்டும் மீண்டும் நிறுவுவது என்பது அரசியல் அல்லாமல் வேற என்னவா இருக்கும் அப்படின்னு யாருமே சொல்லுங்க. மாநில அரசு எதுவுமே பண்ணல, மத்திய அரசு தான் எல்லாம் பண்ணிட்டாங்க. இன்றைக்கு காலையில பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னார். விளக்கம் சொல்றேன். மத்திய அரசு என்ன படைபலம் இருக்கிறது? என்டிஆர்எஃப் தவிர வேற என்ன படைபலம் இருக்கிறது? இன்ஸ்டிடியூஷன்ஸ் மாநிலத்தில் மாநில அரசாங்கங்கள் தான் செய்ய முடியும். அது அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடிய அல்லது சொல்லப்பட்ட கருத்து அல்ல. இப்ப நண்பர்கிட்ட நீங்க கேட்டீங்க முதலமைச்சர் ஏன் போகலன்னு. முதலமைச்சர் போயிருக்கணும்ன்ற ஒரு வார்த்தை நியாயமான விமர்சகரா வந்திருக்கணுமா இல்லையா? அவர் அப்ப ஒரு சார்போட பேசுறாருன்னு தான் எடுத்துக்க முடியும். கேள்வி என்ன? மழையில இவ்வளவு பாதிச்சுட்டு இருக்கு. மத்திய குழு 20ஆம் தேதி வந்து விட்டது. முதலமைச்சர் கூட்டணி மீட்டிங்காக போயிட்டாரு. 21ஆம் தேதி தான் வராரு. அப்போ இது நியாயமான ஒரு கேள்வியா இல்லையா? நாம் தமிழ்நாட்டினுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உடனே போய் பார்க்கணும்னு கேட்கறது அதுல என்ன உங்களுக்கு அரசியல் பிரச்சனை? நேரம் காலம் இல்லாமல் சந்திக்க முடியாது. முறையாக நேரம் வாங்கி அதன் அடிப்படையில் சந்திக்க முடியும். மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களே அதுக்கு சரியான பதில சொல்லிட்டாங்க. நீங்க இங்க பார்க்கணும்னு என்னைக்கோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்க, அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்னு போயிட்டீங்க. அப்படி நேரம் கொடுக்க முடியும். அதுதான் கேட்டதுனால கொடுத்தாங்க. ஏன்னா இங்க இயற்கை பேரிடர் இருக்கு.